ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு அடிக்கிற வேலுக்குனே ஒரு சூப்பரான மினி ஏர் கூலர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். PVC பேப்பர்லாம் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான டிசைனில் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சிபி ஃபேன் எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி PVC பேப்பர்லாம் யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு சிபி ஃபேன் ரெடி பண்ணி அதோட வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ முடிஞ்சப்பமா போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு PVC ஷீட் எடுத்துருக்கோம். அதை என்ன டைமென்ஷனில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஷீட்டில் 8.5 cm லென்த் இருக்கக்கூடிய பக்கத்தில் 2 cm விட்டு ஒரு லைன் மார்க் பண்ணுவோம். அடுத்து நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த லைனுக்கு மேல் பக்கத்தில் தான் நம்ம எடுத்து அந்த சிபி ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதில் வச்சு அந்த சிபி ஃபேனோட டைமென்ஷனுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு PVC பைப்பை இந்த மாதிரி PVC ஷீட்டாட்டி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கும் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண மாதிரியே அதை சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 12V ஃபீமேல் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ இதையும் அந்த ஷீட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்காக இதோட அளவுக்கும் அதில் ஒரு ஹோல் போட்டுடலாம். அதே மாதிரி அதில் அந்த 2 cm கேப்பிட்டது வந்து இந்த மாதிரி 12V ஃபீமேல் போட்டும் சுவிட்சும் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துருக்கோம். ஸோ இந்த சுவிட்சையும் அந்த ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த சுவிட்சோட அளவுக்கும் அதில் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதில் ஒரு LED ஃபிக்ஸ் பண்ணதுக்காக அந்த எல்இடியோட அளவுக்கும் சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஏர் கூலரோட அட்ஜஸ்டபிள் ஏர் அவுட்லெட் கிரில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் 2 PVC ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ஈக்குவலான டைமென்ஷனில் கரெக்டாக சென்டரில் 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். அது எதுக்காக அப்படிங்கிறது அடுத்தடுத்து பார்க்கும்போது புரியும். நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் ட்ரில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல 3 PVC ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த 3 PVC ஷீட்டோட 2 எண்ட்லையுமே அந்த ட்ரில் பண்ணிருக்க ஹோலோட அளவுக்கு சின்னதாட்டு ஒரு இது மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதேமாரி இதை கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம அந்த இன்னொரு ஷீட்டில் ட்ரில் பண்ணியிருக்க அந்த ஹோலோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பக்கவாக இருக்கும். அந்த ஹோலோட சின்னதாகிட்டு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. கரெக்டாக அந்த ஹோலோட அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பக்கவாக டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன PVC ஷீட்டை கட் பண்ணி இதில் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 3யுமே அந்த ட்ரில் பண்ணியிருக்க அந்த ஷீட்டோட கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட டாப் அண்ட் பாட்டமாக கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் 2 PVC ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் அதோட மேல் பக்கத்துலையும் கீழ் பக்கத்துலையும் சூப்பர்வைஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏர் கூலரோட அட்ஜஸ்டபிள் ஏர் அவுட்லெட் கிரில்லை பக்கவாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் 2 PVC ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஏர் அவுட்லெட் கிரில்லை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதோட டைமென்ஷனை இதில் மார்க் பண்ணி அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுக்கு சூப்பராக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஏர் அவுட்லெட் கிரில்லை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்ச அந்த ஷீட்டில் அந்த CPU ஃபேன் 12 வோல்ட் ஃபீமேல் போர்ட் சுவிட்ச் இது எல்லாத்தையுமே சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி பக்காவாக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு LED எடுத்து அந்த எல்இடியோட ப்ளஸ் பின்னில் ஒரு 1K ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒயர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டோம். 12 வோல்ட் ஃபீமேல் போர்ட் ப்ளஸ் பின்னை சுவிட்சோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மைனஸ் பின்னை CPU ஃபேனோட மைனஸ் பிளாக் ஒயரோடையும் எல்இடியோட மைனஸ் பின்னோடையும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி CPU ஃபேனோட ப்ளஸ் ஒயரையும் எல்இடியோட ப்ளஸ் பின்னையும் சுவிட்சோட இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க ஷீட் எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக ஒட்டிடலாம். ஸோ இதோட டாப்பையும் லெஃப்டையும் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏர் கூலரோட ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரே ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரே ரெடி பண்ணுறதுக்காக இந்த டைமென்ஷன்லாம் PVC ஷீட் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ட்ரேயை வெளியே இழுக்கிறதுக்கு ஒரு சின்ன கைப்பிடிக்காக ஒரு PVC ஷீட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ அதில் ஒட்டிடலாம். ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஐஸ் க்யூப்ஸ் போடும்போது அது மெல்ட் ஆகி வரக்கூடிய தண்ணி வந்து இதில் ஏதாவது சின்ன சின்ன கேப் இருந்தாலும் அது வழியாக லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதோட உள்பக்கத்தில் ஃபுல்லாகவே நம்ம எம்சியில் வச்சு ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ட்ரேயை அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மிச்சம் இருக்கிற ஏரியாவை அதுக்கு தேவையான டைமென்ஷனில் உள்ள ஷீட்டை யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏர் கூலரை வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஷீட் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடங்களெல்லாம் டைப்பு தாள் யூஸ் பண்ணி தேய்ச்சி ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஏர் கூலர் ஃபினிஷிங்லாம் கொடுத்து தரமாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபேனில் வந்து கை எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வடி கட்டி அதோட சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை அதில் ஒட்டி அதையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏர் கூலர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் ஐஸ் கியூப்ஸ் போட்டு இதுக்கு ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏர் கூலர் 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணதும் பக்காவாக ஒர்க் ஆகுது. சூப்பராக இதில் வந்து காற்றும் வருது. ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால வரக்கூடிய காற்று லைட்டாக சில்லுனும் கூலிங்காகவும் வருது. அதேமாதிரி இதில் சின்ன ஃபேன் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து காற்று நிறையவே வருது. அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே காற்று வருது. அதே மாதிரி இதை வந்து ஒரு மினி டேபிள் ஏர் கூலர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு டேபிளில் ஏதாவது ஒர்க் பண்ணிங்க, ஏதாவது எழுதுவீங்க, ஏதாவது படிக்கிங்க, அந்த மாதிரி டைமில் அந்த டேபிளில் வச்சு உங்கள் முகத்து நேராக காத்தடிக்க மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து வரக்கூடிய காற்று எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் வச்சு காமிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து வீடியோவில் எவ்வளோ கவர் ஆகுமோ அந்தளவு தான் நான் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் இதை விட தூரமான டிஸ்டன்ஸுக்கும் காற்று வந்து அடிக்குது.
ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் இதே சேம் கான்செப்ட்டில் இதை விட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகிட்டு ஒரு ஏர் கூலர் ரெடி பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஏர் கூலர் மாதிரியான டிசைனில் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் இந்த காற்று வந்து எந்த பக்கம் அடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே மாற அடிக்கணும் அப்படின்னா அந்த மூணையும் மேலே மாற வச்சுக்கலாம். கீழே மாற அடிக்கணும் அப்படின்னா அந்த மூணையும் கீழே மாற அப்படி வச்சுக்கலாம். சென்டரில் நேராக அடிக்கணும் அப்படின்னா அந்த மூணையும் அப்படி சென்டரில் வச்சோம் அப்படின்னா அப்படி நேராக காற்று இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ரெடி பண்ண இந்த சிபி ஃபேன் இதெல்லாமே புதுசாக வாங்கி ரெடி பண்ணுறதா இருந்தால் ஒரு 100 ரூபாலேருந்து 150 ரூபாக்குள்ள செலவாகும். அதுவே இந்த சிபி ஃபேனும் நாமளே ரெடி பண்ணி இது ரெடி பண்ணுறதா இருந்தால் ஒரு 50 ரூபாக்குள்ள தான் செலவாகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதேமாரி நான் ரெடி பண்ணதுலேயே இந்த ஏர் கூலரோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த மினி ஏர் கூலர் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே சேம் கான்செப்ட்டில் இதோட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஏர் கூலர் ரெடி பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோ முடிஞ்சப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.